ரீகேப் பார்த்துருவோம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் அரசர் யாருன்னா திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்த பூலித்தேவர் தான் வந்து அவங்கள எதிர்த்தாங்க, ஆங்கிலேயர்களை அதை எதிர்த்தாங்க. வேலூர் புரட்சி எப்போ நடைபெற்றதுன்னா 1806 ஜூலை 10. பாளையங்களும் பாளையக்காரர்களும். பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பகுதியை இராணுவ முகாமையை கொண்டு அல்லது ஒரு சிற்றரசரை குறிப்பது தான் வந்து பாளையம். பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் எப்படி அழைச்சாங்கன்னா போலிக்கார் அப்படின்னு அழைச்சாங்க. இந்த பாளையக்காரர்கள் என்ற தமிழ் சொல்லுக்கு வந்து என்ன பொருள்னா இவங்க வந்து ஒரு இறையாண்மை, அவங்களுக்குன்னு ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே வந்து பாளையக்காரர்களே போட்டிருப்பாங்க. இருந்தாலும் வரி வந்து ஒரு பேரரசுக்கு கற்ற ஒரு குறுநில அரசு தான் வந்து பாளையக்காரர்கள். பாளையக்காரர் முறை வந்து எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க, யார் படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா காகிதம் பறந்து வருது. காகிதம்னா காகத்திய அரசில், வருதுன்னா வாராங்கல்லை சார்ந்த, பறந்துன்னா பிரதாபருத்ரன், வாரங்கல்லை சார்ந்த பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகத்திய அரசில் இப்பாளையக்காரன் முறை நடைமுறைப்படுத்தினாங்க. மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயகர் எந்த ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றாருன்னா 1529. அவருடைய அமைச்சர் யாருன்னா அரியநாதர். இவருடைய ஆலோசனை பேர்ல தான் 72 பாளையங்களா தமிழகத்துல பிரிச்சிருப்பாங்க. இது போல பாளையங்கள் பிரித்து அவங்கள காக்கிற பாளையக்காரர் என்ன சொல்லுவாங்க, காவல் காக்கும் கடமையை எப்படி சொல்லுவாங்கன்னா படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் சொல்லுவாங்க. ஸோ பாளையக்காரர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்கும். அவங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள வந்து பாளையக்காரர் நாயகர்களுக்கு வந்து இராணுவ உதவி மற்ற உதவிகளும் செஞ்சிருப்பாங்க. இது போல 200 வருஷத்துக்கும் மேலாக அவங்களுடைய உறவு வந்து நல்ல விதமா இருந்தது, ஆங்கிலேயர்கள் வந்து அந்த பகுதியை பிடிக்கிற வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். நாயக்க மன்னர்களால் எத்தனை பாளையங்களை பிரிச்சாங்க? 72 பாளையங்கள். அந்த 72 பாளையங்கள்ல முக்கியமானவை எதுன்னா கிழக்கு மற்றும் மேற்குல அமைஞ்ச பாளையங்கள். கிழக்குல என்னென்ன இருந்தது? கிழக்குல வந்து நாகப்பாம்பு 8 அடி இருந்தது, பாஞ்சி வந்தது, குச்சி வச்சு சாத்துன்னு சாத்திட்டேன். ஸோ நாகப்பாம்பு நாகலாபுரம், 8 அடி எட்டயபுரம், பாஞ்சி வந்ததுன்றது பாஞ்சாலங்குறிச்சி, சாத்துன்றது சாத்தூர். மேற்குல வந்து முக்கியமான பாளையங்கள் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலையும் ஊத்துன் மழை பெய்யும், ஊத்துமலை, சிங்கம் போன்ற தலைவன், சிங்கம் என்றது சிங்கம்பட்டி, தலைவன் என்றது தலைவன்கோட்டை, அந்த மலையில நடுநடுங்கி என்றது நடுவக்குறிச்சி, செத்தே போயிட்டார் என்றது சேத்தூர். பாளையக்காரர் புரட்சி வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து புலிதேவரின் புரட்சி வந்து கொடுத்திருக்காங்க. அவருடைய காலப்பகுதி வந்து 1755 1767. முக்கியமான வருஷம்னா 1761 1764 1767. 61ல இருந்து 3 வருஷம் கூட்டிக்கோங்க, மீதி 2 வருஷம் வந்துடும். கர்னல் ஹெரானோ ஃபர்ஸ்ட்ல மாப்புஸ்கானோ என்ன பண்றாங்கன்னா 55ல வந்து திருநெல்வேலியை வந்து புலிதேவரை வந்து தாக்க போறாங்க. புலிதேவர் வந்து அங்க மேற்கு பகுதியில ரொம்ப செல்வாக்கோட இருப்பதால என்ன பண்றாங்க, பீரங்கி படைகள் அப்புறமா ராணுவ மீதி வெடிப்பொருட்கள் எல்லாம் வரட்டும்ட்டு பின்வாங்கிடுறாங்க. அவங்கள கிழக்கிந்திய கம்பெனி வந்து நிர்வாகத்திலிருந்தே நீக்கிடுறாங்க. கூட்டமைப்பு வந்து பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். சந்தா சாஹிப்பின் முகவர்களாக யார் யார் இருப்பாங்க அப்படின்னா மியானா, முடிமையா, நபிகான் கட்டக். இவங்க வந்து திருநெல்வேலி மற்றும் மதுரை பகுதிகளில் வந்து பொறுப்பு வகித்திருப்பாங்க, பொறுப்பு அதிகாரிகளா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து மேற்கு பாளையக்காரர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அவங்களோட புலிதேவர் வந்து ஒரு நட்புறவை ஏற்படுத்தி கொண்டிருப்பாரு. யாருன்னா மியான், முடிமையா, நபிகான் கட்டக் அவங்களோட நட்புறவை ஏற்படுத்தியிருப்பாரு. புலிதேவர் வந்து ஒரு கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. அவரோட வந்து சிவகிரி மேற்குல இருந்த சிவகிரி பாளையக்காரர் வந்து இணைய மறுப்பாரு. அதே சமயம் எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி கிழக்கு பகுதியை சேர்ந்த பாளையக்காரர்களும் இந்த கூட்டமைப்புல இணைய மாட்டாங்க. ஆங்கிலேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எந்த மன்னர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. புலிதேவர் வந்து யார்கிட்ட உதவி பெற முயற்சி பண்ணியிருப்பாருன்னா மைசூரின் ஐத்தர் அலி கிட்டையும் பிரெஞ்சுக்காரர்கள் கிட்டையும் ஆதரவு பெற ட்ரை பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் களக்காடு போருக்கு மாப்புஸ்கான் தலைமையில வந்து அதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து ஆற்காடு நவாப் என்ன பண்ணியிருப்பாருன்னா மாப்புஸ்கான் அவருடைய சகோதர தலைமையில படைகளை வந்து அனுப்பியிருப்பாரு. அவங்க வந்து களக்காடுல வந்து அவங்க படைகளை கொண்டு வரதுக்கு முன்னாடியே திருவிதாங்கூரின் அரசனின் 2000 வீரர்கள் வந்து புலிதேவர் படைகளோட இணைஞ்சிருப்பாங்க. புலிதேவர் படைகளோட யார் இணைஞ்சிருப்பாங்கன்னா எந்த அரசனுடைய படைகள் இணைஞ்சதுன்னா திருவிதாங்கூரின் அரசனின் 2000 வீரர்கள் வந்து இணைஞ்சிருப்பாங்க. இந்த களக்காட்டுல நடந்த போரில் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னா புலிதேவர் தான் வின் பண்ணியிருப்பாரு.
நெக்ஸ்ட் வந்து யூசுப் கான் வர்றாரு. யூசுப் கான் வந்து கம்பெனியாளர் அனுப்பப்படுறாங்க. இவர் மதம் மாறதுக்கு முன்னாடி இவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மருதநாயக்கம். மதம் மாறின பிறகு யூசுப் கான் கான் சாஹிப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் வந்து பூலிதேவரோட போர் புரியாம வெயிட் பண்ணுவார். எதனாலன்னா மற்ற பக்கத்தில் இருந்து போருக்கு தேவையான பீரங்கிகளும் ஆயுதங்களும் வரணும் அப்படின்ட்டு 60 வந்து யூசுப் கான் நெற்கட்டும் சேவல் கோட்டையை தாக்க ட்ரை பண்ணுவார். 2 மாசங்கள் வந்து அந்த போர் வந்து நீடிச்சிருக்கும். 1761 மே 16 வந்து பூலிதேவரின் 3 முக்கிய கோட்டைகளை வந்து யூசுப் கான் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பாரு. அந்த 3 முக்கிய கோட்டைகள் எதுன்னா நெல்லு, நல்லு, பனை. நெல்லுன்றது நெற்கட்டும் சேவல், நல்லன்றது வாசுதேவ நல்லூர், பனை என்றது பனையூர். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பாண்டிச்சேரியோட பிரெஞ்சுக்காரர்களோட போர் புரிஞ்சு வின் பண்ணியிருப்பாங்க. வின் பண்ணதுமே அவர் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக யார் யார் வந்து போயிருப்பாங்கன்னா திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகளில் இருந்தவங்கெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாரை வந்து நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிட்டாங்கன்னா யூசுப் கானை வந்து நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டி தூக்கில் போட்டிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். 1764 உடனே கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து வந்து புலிதேவர் வந்து அதே 64 வந்து நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றுறாரு. அப்புறமா 3 வருஷம் கழிச்சு 67 வந்து கேப்டன் கேம்பல் என்பவரால் வந்து புலிதேவரை தோற்கடிக்கிறாங்க. ஸோ கேப்டன் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஆங்கிலேயன் மறுபடியும் ஐ கேம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 67 வந்து அவருடைய தலைமையில் புலிதேவரை தோற்கடிச்சு கடைசியில் அவர் நாடு இருந்த நிலையில இறந்தும் போயிடுவாரு. புலிதேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமையேற்றியவர் யாரு அப்படின்னா ஒண்டி வீரன். ஸோ வேலு நாச்சியாருடைய காலம் வந்து 1730 இருந்து 1769. ராமநாதபுர அரசர் அப்பா பேர் என்னன்னா ராமநாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு வந்து 30 வந்து ஒரே ஒரு பெண் வாரிசா பிறக்கிறாங்க. ஸோ அப்பா பேர் வந்து செல்லமுத்து. அப்பா ஆட்சி புரிஞ்ச பகுதி வந்து ராமநாதபுரம். இவங்க வந்து எந்தெந்த இதில் வந்து கை தேர்ந்தவங்களா பயிற்சி பெற்றிருந்தாங்கன்னா வளரி, சிலம்பம், குதிரையேற்றம், வில்வித்தை எல்லாம் நல்லா சிறப்பாக பயிற்சி பெற்றிருந்தாங்க. போர்க்கருவிகளை கையாளுறதும் தற்காப்பு கலைகளை பற்றியும் நல்லா தெரியும். இவங்க அறிந்திருந்த மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாய்மொழி இல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளிலேயும் வல்லமை பெற்றிருந்தாரு. ஆங்கில ஃப்ரெண்டு, உருது ஃப்ரெண்டுன்றது பிரெஞ்சு, ஆங்கிலம், உருதும் இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து 16 வயசுலேயே சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. எத்தனை வயசுல கல்யாணம் பண்றாங்கன்னா 16 வயசுல. அவங்களுடைய கணவர் பெயர் வந்து முத்துவடுகநாதர். அவர் எந்த பகுதியை ஆட்சி புரிந்தாருன்னா சிவகங்கை. அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தையின் பெயர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். முத்துவடுகநாதரை எப்போ வந்து கொண்டிருப்பாங்கன்னா 1772 கர்னல் பாஞ்சோன் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தலைமையில காளையார் கோயில் அரண்மனையில் கொன்றிருப்பாங்க. காளையார் கோயில் என்ற பகுதியில் வந்து முத்துவடுகநாதரை கொன்றுவாங்க. வேலு நாச்சியார் எங்கே தப்பிச்சு யாருடைய அடைக்கலத்தில் இருப்பாங்கன்னா அவங்களுடைய பொண்ணு வெள்ளச்சி நாச்சியாரோட தப்பிச்சு கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே இருக்கிற விருப்பாச்சியில் வந்து 8 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அவருடைய பாதுகாப்பில் தான் வாழ்ந்தாங்க. இந்த மறைஞ்சு வாழ்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து இவங்க வந்து படையை வந்து ரெடி பண்ணுவாங்க. வேலு நாச்சியார் வந்து யார்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்கன்னா ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க. எந்த மொழியில வந்து கடிதம் எழுதியிருப்பாங்க அப்படின்னா உருது மொழியில். ஒரு சில இடத்துல அதை வந்து டைரக்டா போய் உருது மொழியில பேசினாங்கன்னு 8th புக்ல சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ்ன்றதான் ரொம்ப முக்கியம். ஸோ உருது மொழி. விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கர் யாருன்னா கோபால நாயக்கர் தலைமை திண்டுக்கல் கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துவாரு. அதனுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா கோபால நாயக்கர் வந்து செயல்படுவார். அந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் வேற யார் இருப்பாங்கன்னா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இருப்பாங்க. அப்புறமா ஒரு நட்பை வெளிப்படுத்தும் விதமாக யார் வந்து ஒரு நல்லுறவு குழுவை வந்து அமைச்சிருப்பாங்கன்னா திப்பு சுல்தான் வந்து அமைச்சிருப்பாரு. கோபால நாயக்கர் எந்த பகுதியை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்க்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்க்கிறாரு. கோபால நாயக்கரை எப்போ கொண்டுட்டாங்க பிரிட்டிஷார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 வெட்டி கொன்றுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து என்ன பார்த்துருப்போம், வேலு நாச்சியார் வந்து உருது மொழியில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க. ஹைதர் அலி வந்து
அவங்களுடைய உருது புலமையால் ஈர்க்கப்பட்டும் அப்புறமா வந்து அவங்களுடைய மனதைரியத்தால் ஈர்க்கப்பட்டும் இராணுவ உதவிகளை பண்ணுமாறு யாருக்கு ஆணையிட்டிருப்பாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவராக வந்து சையத் இருந்திருப்பாரு. திண்டுக்கல் கோட்டையுடைய படைத்தலைவராக யார் இருந்திருப்பாரு? சையத் இருந்திருப்பாரு. அவரை வந்து உதவி புரிய சொல்லியிருப்பாங்க. கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் ராணுவ உதவியோடும் சிவகங்கையை வந்து மீண்டும் வந்து வேலு நாச்சியார் 1780 வந்து கைப்பற்றுவாங்க. மருது சகோதரர்களின் உதவியோடு அரசியா வந்து முடிசூட்டிப்பாங்க. ஸோ இந்திய நாட்டிலேயே நம்ம ஆங்கில காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த ஒரே ஒரு ஆட்சியாளரும் ஒரு பெண் அரசியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் தான். இந்தியாவிலவே முதல்ல இவங்க தான் எதிர்த்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியங்க. அப்புறமா வேலு நாச்சியாரின் தோழி யாரு அப்படின்னா குயிலி. இவங்க வந்து பெண்கள் படைப்பிரிவின் தலைவியாக செயல்பட்டாங்க. பெண்கள் படைப்பிரிவுக்கு என்ன பேருன்னா உடையாள்ன்றவங்க மேய்த்தல் நிலப்பெண். இவங்களை பற்றி உளவு கூற மறுத்ததால அவங்கள கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய நினைவாக அந்த பேரை வச்சிருப்பாங்க. குயிலி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்குக்கு அவங்களே நெருப்பு வச்சுட்டு தளவாடங்களை எல்லாம் அழிச்சிருப்பாங்க. எப்போன்னா 1780 அந்த வருஷம்தான் வேலு நாச்சியாரும் சிவகங்கையை கைப்பற்றி அரசியாக முடிசூட்டியிருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் கழகம் வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.